PSM certification exam prepare பண்றீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வந்து ஸ்க்ரம் வொர்க் ப்ரோகிரஸ் வந்து எப்படி மெஷர் பண்றாங்க, அது வந்து ஏதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் KPI ஏதாவது இருக்கா அப்படி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்க்ரம் வந்து எம்பரிசம்ல இருந்து தான் ஃபவுண்ட் ஆச்சுட்டு. இப்போ எம்பரிசம்னா என்ன நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் வந்து உருவாகும். கரெக்டா? அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட்டையும் அந்த இன்க்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு அடுத்த இன்க்ரிமெண்ட் என்னன்ட்டு ப்ரிப்பேர் பண்றது வந்து ப்ரீவியஸ் இன்க்ரிமெண்ட் பேஸ்டு நாலேஜ் வச்சு தான் அடுத்த இன்க்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்ட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஃபைல் பண்ண மாட்டாங்க ஸ்க்ரம் டீமை பொறுத்த வரைக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இப்போ ஸ்க்ரம் டீமை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணாமல் எப்படி ப்ரோக்ரஸை மெஷர் பண்ணுறாங்க, அது எப்படிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட்லையும் அவங்க வந்து பிளான்ட் விசஸ் கம்ப்ளீட்டட் பர்ன் டவுன் சார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட் ஆஃப் கம்ப்ளீஷன், அதாவது இப்போ 100% கம்ப்ளீட் ஆனால் ஒரு ப்ராடக்ட் உருவாகும்னா அதில் வந்து 20% கம்ப்ளீட் ஆகுது, 30% கம்ப்ளீட் ஆகுது. அந்தமாதிரி ரேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து அது வெலாசிட்டி சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் வந்து ப்ரோக்ரஸ், அதாவது எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்குட்டு இன்டர்னல் டீமுக்குள்ளே மட்டும் தான், ஸ்டேக் ஹோல்டர்ஸோ இல்லை கிளைண்ட்ஸுக்கோ ப்ரெசென்ட் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகிருக்குட்டு கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்க டினோட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு இது வந்து ஜஸ்ட் இன்டர்னல் டீம் ரெஃபரன்ஸ்க்கு தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த பர்ன் டவுன் சார்ட்ஸ் வச்சோ இல்லை ரேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இந்த வெலாசிட்டி வச்சோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ கம்ப்ளீஷன் ஆகிருக்குட்டு சொல்ல முடியாது. ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசபிள் ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் தான் அந்த ப்ராடக்ட் கோலை நோக்கி போகிற ஒரு ப்ரோக்ரஸ் ஸ்டெப்ஸ். சரிங்களா? அதனால் இந்த பர்ன் டவுன் சார்ட் இருந்தாலும் சரி இல்லை வெலாசிட்டி இருந்தாலும் சரி ரெண்டுமே இன்டர்னல் டீம் ரெஃபரன்ஸ்க்கு தான். எதனால இந்த இதனால ப்ரோக்ரஸை கால்குலேட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, இந்த பர்ன் டவுன் சார்ட் வெலாசிட்டி ரெண்டுமே எவ்ரி ஸ்ப்ரிண்ட்டுக்கு தான் வைக்கிறோம், தவிர கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் கோலுக்கு நம்ம செட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இன் ஸ்க்ரம் த டேர்ம் வெலாசிட்டி இஸ் அ குட் மெட்ரிக்ஸ் டு ட்ராக் த ப்ரோக்ரஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஆப்ஷன் வந்து பி. எதனால இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க.